ஒரு நாள் ஜானி பைக்கில் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஆக்சிடெண்ட் ஆன அந்த இடத்துலையே ஜானி மரித்து விடுகிறான். மரித்த ஜானி இப்போ நரகத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ அவன் கேட்குறான், இந்த கொடுமையான இடத்துக்கு நான் ஏன் போகணும் அப்படின்னா, பா நீ பூமியில் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து மனம் திரும்புதலுக்கான அடையாளமாகிய ஞானஸ்நானத்தை பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கடைபிடித்து நீ வாழ்ந்திருந்து மரித்திருப்பாயானால் அதோ இந்த பரலோக ராஜ்யத்திலே நீ பிரவேசித்திருக்க முடியும். நீ வாழ்ந்த நாட்களில் இயேசுவை அறியாமல், அவர் ஏற்றுக்கொள்ளாமல், மனம் திரும்பாமல், ஞானஸ்நானம் எடுக்காமல், பரிசுத்த ஆவியை பெறாமல், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காமல் நீ வாழ்ந்து உன் வாழ்க்கையை முடித்து விட்டாய். அதனால நீ எங்குதான் போயாக வேண்டும்? நரகத்துக்கு போயாக வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த ஜானிக்கு மிகுந்த வேதனை, சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம். அவன் ஒரு கடிதம் எழுதினான். அந்த கடிதத்தை அவனுடைய நண்பன் ஜோசப்புக்கு எழுதினான். என்னுடைய நண்பன் ஜோசப்புக்கு, ஜோசப், நான் உன்னோடு எத்தனை நாள் பழகினேன், நம்ம ஒன்னா படித்தோம், ஒன்னா 10th வரைக்கும் படித்தோம், ஒன்னா போவோம், ஒன்னா ஸ்கூல்ல இருந்தோம், ஒன்னா வீட்டுக்கு வருவோம், மீண்டும் +1 +2 படித்தோம், படித்து பாஸ் பண்ணி ஒரே காலேஜில் நம்ம 2 பேரும் சேர்ந்து படித்தோம், காலேஜுக்கு ஒன்றா போவோம், வீட்டுக்கு ஒன்றா வருவோம். ஒரு நாள் கூட நீ இயேசுவை குறித்து எனக்கு சொல்லவில்லை, ரட்சிப்பை குறித்து எனக்கு சொல்லவில்லை, மனம் திரும்புதலை குறித்து எனக்கு சொல்லவில்லை, பரலோகம் நரகம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை குறித்து சொல்லவில்லை, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற வேண்டும், இதையெல்லாம் நான் செய்தால்தான் பரலோகம் என்கிற ஒரு இடத்துக்கு என்னுடைய ஆத்துமா போகும் என்று நீ சொல்லாமல் விட்டுவிட்டாயே. இப்பொழுது நான் போகிற இந்த இடம் மிக கொடுமையான ஒரு இடமாக இருக்கிறது, அந்த இடத்துக்கு தான் நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி அந்த கடிதத்தை அவன் எழுதினான். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, அது ஒருவேளை ஜோசப்புடைய கரத்தில் கிடைத்து அவன் அதை படித்திருப்பான் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள், அவன் உள்ளம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும். அவனுடைய நண்பனை அவன் இழந்தான். ஒரு பக்கம் தன்னுடைய உயிர் நண்பன் ஆக்சிடென்ட்ல மரித்து விட்டான். அதை விட ஒரு பெரிய வேதனை, அவனுடைய ஆத்துமா நரகத்துக்கு போகிறது, அக்கினிக்கு போகிறது. சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே,